ரஜினி சார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டோம்னா அதில் மறக்க முடியாத விஷயங்கள்னு நீங்கள் கூட இருந்ததுனால உங்களுக்கு என்ன ஞாபகம்? தூங்கிட்டு இருக்கிறான், பாய் போட்டு தலைவணி வச்சு தூங்கிட்டு இருக்கான், வாலில் தான் படுப்பேன். எனக்கே தெரியாது, அவர் என் தலையை தூக்கி தலைவணி வச்சுட்டு தளபதி போயிட்டு இருக்கோம் மைசூரில். அப்போ வந்து ஒரு சார் வந்து ஒரு இடம் வருது, இடம் வந்தோடனே அப்போலாம் கேர் ஒன்றே கிடையாது. அந்த டைமில் வந்து பிரேக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைச்சா கூட போய் மரத்துக்கடியில் அப்படியே படுப்பார். அப்போ தலைவணி கூட வச்சுக்க மாட்டார், வச்சாலும் ஒரு பிடிக்காது. ரஜினி சார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டோம்னா அவர் தூக்கம் வந்தால் எந்த இடம்னு பார்க்க மாட்டார், படுத்து தூங்கிடுவார், என்னெல்லாம் பண்ணுவார், யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற தகவல் நான் கேள்வி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் மறக்க முடியாத விஷயங்கள்னு நீங்கள் கூட இருந்ததுனால உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சார், சொல்ல முடியுமா? மாதிரி ஏவிஎம்லாம் ஷூட்டிங் போது முத்துராம் சார் யூனிட்டு இதெல்லாம் வந்து அப்போல்லாம் கேர் ஒன்றே கிடையாது. ஃபோனு இந்த வசதி இல்லை, அப்போ செல்ஃபோனே கிடையாது. இப்போ எதாக இருந்தாலும் இங்கே தான் போய் பேசணும் முடிக்கணும், ஐயங்கார் ரூமில் தான் போய் பேசவும் முடிப்போம். அந்த டைமில் வந்து பிரேக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைச்சா கூட போய் மரத்துக்கடியில் அப்படியே படுப்பார். ஏவிஎம்மில் எனக்கு நல்லா நிறையா வாட்டி மரத்துக்கடிலேயே படுப்பார். அப்போ தலைவணி கூட வச்சுக்க மாட்டார், வச்சாலும் ஒரு பிடிக்காது. அதனால் அந்த டைமில் நான் என்ன சொல்லுவேன், மேக்கப்பில் வந்து கோபால்னு சொல்லியிருப்பார். ஒரு முத்தப்பண்ணன் சன்னு வந்து மனோவர், இவங்களாம் இப்போ பக்கத்தாலே இருப்பாங்க. ஆசீர்வாதம் காஸ்ட்யூமு இவங்களாம் முத்துராம் சார் இவங்களாம் எப்பயுமே கூடயே இருப்பாங்க, சார் கூட என்ன மாதிரி. அவர் சார் அவங்கள காணணுன்னு எங்கேயாவது படுத்துருப்பார், போய் தேடிப்பா சந்து புதிலன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எங்கேயாவது ஒரு கூட்டம் வருவான்னு சொல்லி. ஆமாம், அது உண்மைதான். மரத்துக்கிட்டே படுத்துக்குவார். நான் அந்த மேக்கப்பு அவங்ககிட்ட வந்து அந்த துணி கிளாத்து இருக்கும், ஒயிட் கிளாத்து, அதை ஐஸில் எப்போயுமே வச்சுருப்பாங்க. அதை அப்படியே புழிஞ்சிட்டு கண்ணில் கொண்டு போய் அப்படியே வைப்பேன். அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், ஃப்ரீயா லைட்டில் இருந்தேன்னா அந்த இது வந்து ஒரு பிஸியாக இருந்த சமயத்தில் நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராத்திரி பகல்னு பார்க்காம ஒரு நாளைக்கு 3 படங்கள் மேலே 24 ஹவர்ஸில் 3 படமும் பண்ணதால அப்படி 3 படம் 2 படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பண்ண படங்கள் எது நீ கூட இருந்தது அனுபவம்? அது அப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்து, மனிதன், ஊர்காவலன், தம்பிக்கு அந்த ஊர், படிக்காதவன், அப்புறம் வந்து பாட்சா, பணக்காரன், உழைப்பாளி, இதெல்லாம் டே நைட் ஒர்க் பண்ணுவார். இது ஒரு படம் பண்ணுவார். உடனே முத்து பாலச்சந்தர் சார், இது KS ரவிக்குமார் சார் டைரக்ஷன். அது தம்பிக்கு அந்த ஊர் ராஜசேகர் சார் யூனிட்டு. பாட்சா வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் பண்ண படம். அப்புறம் P. வாசு சார், அவரெல்லாம் 3-4-5 படம் ஹிட்டு கொடுத்தவர். ஒரு கமர்ஷியல் ஸ்டைலில் ரஜினி சாரை யூஸ் பண்ணுறது ஆமாம், நல்லா டேரக்டர். அவரும் முத்துராம் சார் மாதிரி அவரு ஆமாம், ராஜசேகர் சாரு முத்துராம் சார் மாதிரியே ராஜசேகர் சாரு, KS ரவிக்குமார் சாரு, இவர் P. வாசு சாரு, இவங்களாம் வந்து நல்லா அவர் மாதிரி ஸ்பீடு சாருக்கு ஏற்ற மாதிரி இவங்களாம் சார் பேசுகிறதா. ரஜினி சார் உள்ளே இருக்கிறத வந்து முழுமையாக கொடுத்து SP முத்துராமன் சார் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. நீங்கள் நிறையா படம் பண்ணியிருப்பீங்க SP முத்துராமன் காம்பினேஷனில். அதில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு நட்பு எப்படி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க? முத்துராம் சாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம என்னது ஒருத்தர் விட்டுக்க மாட்டாங்க, என்னது இவருடைய என்னது இவருக்கு தெரியும், இவருடைய என்னது. அதே மாதிரி அவர் ஷூட்டிங்லாம் போகும்போது 7 மணின்னா 6:30 மணி கரெக்டாக போயிடுவார். அந்த டைமெல்லாம் சிவாஜி சார் மாதிரி பிக்கப் பண்ணுவார். அவர் எப்படி அதே மாதிரி பிக்கப் பண்ணி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனவனா முத்துராம் சார் போனவனா சார் சாரி சார்னு அந்த மாதிரி அவர் சொல்லுவார். டைமெல்லாம் கரெக்டாக இருப்பார், பிடிப்பார். நாம் லேட் பண்ணால் கூட யாருமே டைம் இல்லைன்னா கூட இவர் செட்டில் போய் உட்காந்துக்குவார். சிவாஜி சார் எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி சார் தான் டயத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி பண்ணுவாங்கன்னு கேள்வி. ரஜினி சார் நைட்டு ஷூட் ஒர்க் பண்ணால் கூட மறுநாள் 7 மணிக்கு கழிச்சுட்டுனா ஒரு நைட்டு தூங்காமல் 6 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே காரில் தான் தூங்கிட்டு வருவாங்க, அப்படியே இருக்கையிலே குளிச்சுட்டு படுப்பாங்க, ஷூட்டிங் வந்துடுவான்னு கேள்விப்பட்டேன். அதில் நீங்கள் ஆமாம், அது உண்மை. ஒரு வாட்டி வந்து விடிய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அடுத்த நாள் 7 மணி கால் செட்டு, 7 மணிக்கு ஷூட்டிங்கு, அதே ஏவிஎம்லேயே ஷூட்டிங்கு. அப்போ வந்து மேக்கப் ரூம்லையே வந்து அவர் தூங்க கூட கிடையாது, அப்படியே குளிக்கிறது போது அப்பா பாத்ரூம்லாம் தண்ணி அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கலங்கல் மாதிரி வரும், கொஞ்சம் நல்லா இருக்காது தண்ணி, மஞ்சள் கலந்த மாதிரி வரும் தண்ணி. நான் அப்பயும் சொன்னேன், நான் அண்ணன் தான் விடுவேன் அவரை. அண்ணே வெளியில் போய் வேணால் ஒரு பைட்டு தண்ணி எடுத்தாரன்னு சொன்னேன். எதுக்குங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே கொஞ்சம் கலங்கலாக இருக்கும், மஞ்சள் கலர் மாதிரி வரும், கொஞ்சம் கலங்கலாகவும் இருக்கும் அப்படின்னா. இல்லை பரவாயில்ல இதுலேயே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு அதே தண்ணியை வச்சு குளிச்சுட்டு
ஷூட்டிங்க்கு உடனே மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகி வந்தார். அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். வீட்டுக்கு போயிட்டு வந்து அந்த டைம் நிறைய வேஸ்ட் ஆகுறது. இங்கேயே குளிச்சார் மேக்கப் ரூம்லேயே தண்ணி பிடிச்சி, அந்த தண்ணி தான் நான் தான் முடிச்சு வச்சேன், அந்த தண்ணியிலேயே குளிச்சார். அதெல்லாம் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி யோசிப்பாங்க. ஆமாம், இப்போ ஷூட்டிங் போது கூட மேக்கப் ரூம் கூட வரமாட்டாராங்க. அங்கேயே வந்து ஒரு லிங்கி மாதிரி வச்சுட்டா அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே போட்டுக்குவார். போட்டுக்கிட்டு உடனே அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவார். அவர்லாம் ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம்லாம் ஒர்க் பண்ணுவார். அப்போ சில நேரத்தில் வந்து கோபால் அண்ணன் மேக்கப்பு, முத்துராம் சார் யூனிட்லாம் அவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம். மனோகர் அண்ணன், முத்தப்பண்ணன் சன்னு இவங்கெல்லாம் கூடிய தான் இருப்பாங்க. அவங்க கையில் நான் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு சிகரெட்டு இதெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு என்னை போய் தூங்க சொல்லுவார். என்ன மேக்கப் ரூமில் போய் தூங்கும்பாரு. அது மாதிரிலாம் நிறைய வாட்டி நான் நடிக்கிறது. அவர் 24 அப்போ என்ன போய் அவர் ரெஸ்ட் எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து லைஃப்பில் நான் என்னால் மறக்கவே முடியாத சம்பவங்கள். என்னடா இவரு கஷ்டப்படுறா, நம்மளாம் தூங்க சொல்கிறாரு அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் படுத்து நான் ரெஸ்ட் எடுப்பேன். அது மாதிரிலாம் பெரிய இது. ஸோ வெளிநாட்டுக்கு போகிற படங்கள், வெளியூர் நடந்து போகும்போது அந்த அந்த இடையில நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது அதில் ஏதாவது சுவாரஸ்யமாக பேசுனது, நடந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குமா சார்? அது மாதிரி பேசுனது வந்து இப்போ இங்கே லோக்கலில் தான் மைசூர் போகிறோம், பெங்களூர் போகிறோம், ஊட்டி போகிறோம், இப்போ பாம்பே, இந்த மாதிரி நேரத்தில் தான் பேசுவார், பிடிப்பார். இப்போ காரில் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வாட்டி வந்து மைசூர் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அதாவது அருணாச்சலம்னு நினைக்கிறேன், அருணாச்சலமா தளபதியாக போயிட்டுருக்கோம், தளபதி போயிட்டுருக்கோம் மைசூரில். அப்போ வந்து ஒரு சார் வந்து ஒரு இடம் வருது. இடம் வந்தோடனே இங்கே தாங்க நான் ஒர்க் பண்ணேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வண்டியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் லைஃப்பில் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்ச மனசில் நம்ம யாரும் நம்ம சாதாரண ஒரு வேலைக்காரன் நம்மகிட்ட போய் சொல்கிறாருன்னு அப்போ மனசெல்லாம் எனக்கே ஒரு சங்கடமாக இருந்தது. அதெல்லாம் சொல்கிறாரே உண்மையா அப்படின்னு. அவருக்கு பிடிச்சதுன்னா ஒரு நண்பனா அதை தோளில் கைப்பட்டு பேசுறது மாதிரி. ஆமாம், இங்கெல்லாம் நான் இருந்தேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்போல்லாம் சாப்பாடு இருக்காது, அண்ணன் அண்ணி தான் எல்லாம் எனக்கெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் சொல்லும்போது நமக்கே ஒரு இதாக இருக்கும், இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்து எப்படி இருக்கார் நாம்பெல்லாம்ங்கிறது நான் நினச்சி பார்த்துக்குவேன். அடிக்கடி அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் அவர் சொன்னதெல்லாம். அது மாதிரி வெளியூர்லாம் ஷூட்டிங் போயிட்டாருன்னா இப்போ மைசூர் போகிறோம், பெங்களூர் போகிறோம், எங்கே வெளியூர் போனாலும் சரி, இப்போ ஹைதராபாத் போகிறோம், ராஜமந்திர் போகிறோம், இந்த மாதிரி ஷூட்டிங் போதெல்லாம் ஏதாச்சும் கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது 10,000 அப்போல்லாம் அது பெருசாக தெரியும் எனக்கு. 10,000 5,000 அவர் பணம் எண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே 1,50,000 கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவருடைய பணம் ஆஃபீஸில் வாங்கி வச்சு சொல்லுவார். அப்போ வந்து நீங்கள் எடுத்துங்க செலவுக்கு 5,000 10,000, அதை அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணாதான் வீட்டுக்கு உபயோகமாக வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவார். அவர் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லுவார். அதெல்லாம் நினச்சி நான் வீட்டுக்கு உபயோகமான பொருள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மேட்டர்லாம் நான் இதை சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஓகே, இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சீங்க பண்ணும்போது உங்களுடைய கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் எப்படி நடந்து? கல்யாணங்கிறது அப்படியே வருஷம் அவர் வீட்லேயே நான் தங்கிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தவன். நான் அங்கேயே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்தவன் நான். அதே மாதிரி ஒரு நாள் ராத்திரியில் வந்து நான் தூங்கிட்டு இருக்கிறேன், பாய் போட்டு தலைவணி வச்சு தூங்கிட்டு இருக்கேன், ஹாலில் தான் படுப்பேன். சார் அவர் வெளியெல்லாம் போயிட்டு வரோம், ஒரு சில நாள் லேட்டாக வருவார், 1 மணி 1:30 மணி இந்த மாதிரிலாம் கூட வருவார். அப்போ வரும்போது வந்து அந்த தலைவணி வச்சு நான் படுத்துருக்கேன், தலைவணி கொஞ்சம் வந்து அப்படியே நிதாயிருச்சு, நான் வெறும் அப்படியே படுத்து இருந்திருக்கிறேன். எனக்கே தெரியாது அவர் என் தலையை தூக்கி தலைவணி வச்சுட்டு போய் படுத்திருக்கார். மேலே அவர் ரூமு பெட்ரூமு படுத்திருக்காரு. அடுத்த நாள் தான் எனக்கு வீட்டில் வேலை செய்கிற மாமின்னு சொல்லி இருக்க, வீட்டில் சமையல் இதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அப்போல்லாம் நான் இருந்த அவர் பேரில். அப்போ அவங்க சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். என்னடா இந்த மாதிரி அவர் வந்து நம்ம சாதாரண ஒரு வேலை அவர்கிட்ட பண்ணுறோம், ஒரு தலைவணி கூட நமக்கு தலை தூக்கி வச்சுட்டு அவசியம் இல்லை, அதெல்லாம் வந்து அவருக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, அவர் பாட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் அவருடைய மனசு இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தாலே நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் எனக்கு. இந்த மாதிரி யார் செய்வா, இந்த மாதிரி அவர்லாம் இருக்கும்போது ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு, நாம் வந்து அவர்கிட்ட வேலை செய்கிறோம், இந்த மாதிரிலாம் அவர் ஒரு தலைவன் எடுத்து வச்சுட்டு போயிருக்காருன்னா அப்போல்லாம் அடுத்த நாள் எனக்கு நான் அதே ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும் எனக்கு. என்னடா இது மாதிரிலாம் இருந்தாங்க பெரிய விஷயம். நான் ஒன்று கூட கேள்விப்பட்டேன், அவர்
ஷூட்டிங் போகிற சமயத்தில் பயணம் செய்யும் போது பசி எடுத்ததுன்னா பெரிய ஹோட்டல்லாம் போகும்போது எங்கெல்லாம் சாப்பிடுவார் பண்ணுவாருன்னு கேட்டிருக்கேன். அப்படி ஏதாவது அவர் சாப்பிட்டது போனது? ஆமாம், அங்கே ஏவிஎம்மில் வந்து படிக்காதவன் அம்பியா மன்மா இவரும் அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாங் விடிய ரோட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏவிஎம் ஸ்டுடியோவில். நான் அன்றைக்கி நைட்டே நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். அன்றைக்கி நைட்டே அடுத்த நாள் இவருக்கு மட்டும் ஃப்ளைட்டில் வராரு. நான் முன்னாடியே காரு அவர் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஏன்னா அடுத்த நாள் டைம் லேட் ஆகிருன்ட்டு வெளியூர் அதாவது ஊட்டியில் ஷூட்டிங்கு போகிறோம். அப்போ வந்து கோயம்புத்தூர் மார்னிங் ஃப்ளைட்டில் வராரு. இந்த சாங்கெல்லாம் முடிச்சுட்டு விடிய ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வராரு. அப்போ பசி நைட்டு சாப்பிடலையா இருந்தது சாரு. அதனால் அவர் வராரு. ஃப்ளைட்டு இறங்கி வந்தோடனே ஜெயராம் பசிக்குதுங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னால் அப்போ ஏர்போர்ட்டு தாண்டி லெஃப்ட் கட் பண்ணியா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஹோட்டலு, அங்கே போய் உக்காந்து தோசை ஆர்டர் பண்ணுறோம். தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. சாப்பாடு கை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரஜினி சார் ரஜினி சார்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரியாக கூட அவரோட சாப்பிட முடியல. உடனே பாயிலேருந்து ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டோம். அதெல்லாம் லைஃப்பில் வந்து என்னடா ஒரு பசிச்சா கூட சாப்பிட முடியலையே அந்த மாதிரி அது ஒரு சம்பவம். அதே மாதிரி ஊட்டியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒகேனக்கல் ஷூட்டிங் போகிறோம். மாப்பிள்ளை ஷூட்டிங் அப்போ முடிச்சுட்டு ஒகேனக்கல் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போகிறோம். அப்போ போகும்போது ரோட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு டீ கடை, அந்த கண்ணாடி கிளாஸில் குடித்தா நல்லா இருக்கும்னு சொன்னார். மசாலோட சூடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாரு வந்து என்னட்டு தான் சொல்லி அப்போ காரில் ஏன்னா தெரிஞ்சுட்டா ரோடு நல்லா மெயின் ரோடு அது, அப்படியே பின் சைட்லேயே படுத்துக்கிட்டாரு. அப்புறம் ஓடி போய் டீ கண்ணாடி கிளாஸில் வாங்கிட்டு மசாலோட ஒரு நல்லா சூடாக போட்டு வாங்கி வந்தால் நல்லா சாப்பிட்டார். அப்போ இந்த மசாலோடையும் டீயும் கண்ணாடி கிளாஸில் வச்சு குடிச்சு அதெல்லாம் லைஃப்பில் உண்மையாலும் மறக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகியும் அந்த பழம் பாரு அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் விஷயங்கள் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். பணம் காசு பதவி வந்தால் கூட அந்த எளிமையாக வாழ்ந்த வாழ்க்கை எளிமையாக வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயங்கள் இதாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு டீ கடையில் ரோட்டில் நிப்பாட்டி கொஞ்சம் முன்னாடி காரை போக சொல்லி டிரைவர் அண்ணகிட்ட சொல்லி நிப்பாட்டிட்டு போய் வாங்கிட்டு வாங்கங்கிறாரு. நானே வந்து நினச்சேன் என்னடா சார் இங்கே வாங்க சொன்னார். இல்லை வாங்கிட்டு வாங்க கண்ணாடி கிளாஸில் வாங்கிட்டு வாங்கன்னாரு. அதுவும் குறிப்பிட்டு கண்ணாடி கிளாஸ் வந்து சுட மசாலோட வாங்க சாப்பிட்டார். நல்லா இருந்துச்சு, நம்ம நல்லா இருக்குதுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் மறக்க முடியாது. அடுத்து வந்து நம்ம ஐயா நடிகர் திலகம் அவர்களோட படையப்பா படிக்காதவன் சமயத்துலலாம் நிறைய விஷயங்கள் சிவாஜி சார் கன்னடா ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறதையே கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் சிவாஜி சாரோட பண்ணும்போது எப்படி இருந்தது சார்? இல்லை படிக்காதவன் அதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது வந்து சார் வந்து சிவாஜி சார் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவாருங்கிறதுனால பயந்து சாரும் அதுக்கு முன்னாடி இவரும் வர ட்ரை பண்ணி வந்துடுவார். ஃப்ரான்ஸ்லாம் கூட கூட்டம் இருந்தால் கூட அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துடுவார். லொக்கேஷனை வந்து அவர் முன்னாடி வந்து உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு 10 வாட்டி சிவாஜி சார் வந்துட்டாரான்னு கேட்பார். அப்போ ஆமாங்க அப்படின்னா இவரும் டக்குன்னு மேக்கப் எல்லாம் போட்டு இவரும் ரெடி ஆயிடுவார். அவருக்கு முன்னாடி இவரும் ரெடி ஆவார். அந்த மாதிரி சிவாஜி சாருக்குள்ள இருப்பார். அவர்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருப்பார். அப்பான்னு தான் கூப்பிட்றதா? ஆமாம், சிவாஜி சார் வந்துட்டாரான்னு கேட்பார். அதே மாதிரி பிரபண்ணா வந்து எங்கே ஷூட்டிங்னாலும் சார் இருந்தால் அவர் சிவாஜி சார் வீட்டு சாப்பாடு கொண்டாடுவார். சாரு சாப்பிட்டு ஜெயராம் நல்லா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு அது நெத்திலி மீன் குழம்பு, இது கருவாடு குழம்பு, இந்த மாதிரி நல்லா சிக்கனு, இது மாதிரி நிறைய ஐட்டம் மீன் கீன்லாம் வச்சு சாப்பாடு பிரபு சார் இருக்காருன்னா அவர் படம் மன்னன் ஷூட்டிங்கு இது மாதிரிலாம் டெய்லியும் கொண்டாடுவார். இப்போ சாரு சாப்பிட வைங்க ஜெயராம் அப்படின்னு சாப்பாடு சொன்ன ஞாபகம் வருது. ரஜினி சார் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு நான்வெஜ் என்ன? நான்வெஜ்னு எடுத்தால் அவருக்கு சிக்கன் பிடிக்கும். மட்டனோட சிக்கன் சாப்பிடுவார். ஃபிஷ்ஷு இதெல்லாம் நல்லா பிடிக்கும் அவருக்கு. சிக்கன் சாப்பிடுவார் பிடிக்கும். ஆமாம், அவர் பெரும்பாலும் நைட்டில் தான் சாப்பிடுவார். மத்தியானம் எப்போ பிரபு சார் வந்து இஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஓரியாடி சாப்பிடுவேன்னா சாப்பிடுவார். கொஞ்சம் சிவாஜி சார் வீட்டு சாப்பாடுனா நம்ம சந்தோஷமாக சாப்பிடுவார் எப்பயுமே. நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சாப்பாடு நான்வெஜ் பிடிக்கும். இருந்தாலும் மத்தியானம் மார்னிங்கில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டார். பெரும்பாலும் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவார். இல்லை தயிரில் கொஞ்சம் இந்த வேர்க்கல்ல அவிச்ச வேர்க்கல்ல அது போட்டு சாப்பிடுவார். லைட்டாக தான் சாப்பிடுவார். சாலையில் இந்த ஜூஸு மோர் இளநீர் குளுக்கோஸ் போட்டு இது மாதிரிலாம் கொடுப்பேன். அதே ஒரு நாள் வந்து என்னங்க ஜெயராம் குளுக்கோஸ்லாம் போட்டு தரேங்கன்ட்டார்.
அப்புறம் இல்லைண்ணே நீங்கள் இந்த மாதிரி தூக்கெல்லாம் முழிச்சு இது செய்கிறீங்க, டயர்டாக இருக்கும் உடம்பு, இந்த குளுக்கோஸ் போட்டால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொன்னால் அப்படிங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் நான் லைஃப்லேயே மறக்க முடியாத சம்பவங்கள் லொக்கேஷனில். சாப்பாடு விஷயத்தில் போக்குவரத்தில் வந்து நீங்கள் தான் எல்லாம் அவருக்கு பரிமாறுறது கொடுக்குறது எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டு லெவல்லே இருந்தது மாதிரியும் கேள்விப்பட்டோம். அது படப்பிடிப்பில் மட்டும்தான் அப்படியே, இல்லை வீட்லேயும் நீங்கள் தான் அவருக்கு எல்லாம் அப்படின்னு இல்லை, அம்மாவும் செய்வாங்க, அது அம்மாவும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. லொக்கேஷனில் பொறுத்த வரைக்கும் நான் தான் போடுவேன். அவர் சாருக்கு எல்லாமே எடுத்து வச்சு, இப்போ வீட்டில் பெரும்பாலும் வீட்டில் இருந்தால் சாப்பாடு வரும். அவர் வீட்டில் இருந்து சப்பாத்தி, இந்த வேர்கடலை தயிர், வெஜிடபிள் குருமா, இந்த மாதிரி வெஜிடபிள் தான் அப்போ பெரும்பாலும் வீட்டில் சாப்பிடுவார், அவருக்கு பிடிக்கும். அப்போ வந்து இவர் சாப்பிட்டது மீதி இருக்கிறது, நான் அவர் சாப்பிடாம நான் சாப்பிட்டதே இல்லை. அவர்கிட்ட ஒர்க் பண்ண வரைக்கும் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். போய் சாப்பிடுங்க பார், அப்போ கூட நான் சாப்பிடவே மாட்டேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த மாதிரிலாம். அப்போ ராமதுரைன்னு பி வாஸ் சார் படம் இல்லை, அவர் வந்து ரஜினி சார் சாப்பாடுனா ரொம்ப ஆசை விரும்பி சாப்பிடுவார். அதனால அவரு இல்லைன்னா ப்ரொடக்ஷனில் அப்போ அவர் படங்கும் போது அவர்கிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க. அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு ஜெயராம் அப்படின்னு பாராட்டுவார். நான் பெரும்பாலும் கொடுத்துருவேன். மேக்கப்பு அவங்க இவங்க அவங்க ஆசைப்படுவாங்க, சார் சாப்பாடு சாப்பிடணும். நான் போய் கம்பெனியில் தான் சாப்பிடுவேன் சாப்பாடு. அதே மாதிரி அவருக்கு தெரியாமல் கம்பெனியில் எந்த ஐட்டமாக வாங்கவும் மாட்டேன். அவர் எப்பயாச்சும் ஏதோ ஆசைப்பட்டு இது சொல்லுங்கன்னா தான் சொல்லுவேன், இல்லாட்டி அவருக்குன்னு எதுவுமே ஸ்பெஷலாக ஏதோ வாங்க மாட்டேன். ஸ்பெஷலாக எதுவும் ஒரு எதுவுமே லைக் பண்ண மாட்டார், வாங்கவும் மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இதுக்கு சொல்லுங்கன்னா தான் நான் சொல்லுவேன். அவருக்கு தெரியாமல் எதுவுமே செய்யவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். அது எல்லாத்துக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியிலேயே தெரியும். இந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் வரும்போது ஒரு சின்ன விஷயத்தை நானும் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். பட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பத்திரிகை ரிப்போர்ட்டராக இருந்து நான் ரஜினி சம்மந்தப்பட்ட பத்திரிகையை ரன் பண்ணி பண்ணும்போது ஒரு 5 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணுற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து அது நீங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க. அப்போ மைசூரில் ஒரு சமயத்தில் தளபதி ஷூட்டிங், தளபதி நாங்கள் தளபதி தம்பிக்கு இந்த ஊர் நாட்டுக்கு ஒரு நல்லவன், அது நாட்டுக்கு நல்லவன் பெங்களூரில் இருந்து பெங்களூர் தளபதி ஷூட்டிங் அப்போ மைசூர்லேருந்து எங்கே ஒரு லொக்கேஷன் 70 கிலோ சம்திங் ஏதோ ஒரு இடம் இருந்தது. அப்போது நாங்கள் அவருக்கு ஒரு சாலை பற்றி பர்த்டே சம்திங் ரஜினி ரசிகன் பத்திரிக்கை, நீங்கள் திரைச்சிற்பி ரஜினி அதில் இருந்து வந்து வாழ் சொல்லிட்டு பண்ணும்போது அவர் திரும்பி பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. திரும்பி ஒன்று ஷாக் ஆகிட்டு, என்ன வடபள்ளியில் ஏவிஎம்மில் இருக்கிறது மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை உங்களை பார்க்கணும், இங்கே வந்தால் தான் ஃப்ரீயாக பண்ணணும்னா எடுத்த முதல் கேள்வியே வந்து சாப்பாடு இது விஷயத்தில் நீங்கள் சொன்னதுனால அது ஞாபகம் வந்துன்னு சொல்கிறேன். சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்டேன். சாப்பிட்டேன்னு சொன்னான். அவருக்கு ஏதோ சந்தேகம், போய் சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு உங்களை தான் கூப்பிட்டு சாப்பிட்டாங்கன்னு கேளுங்க, சாப்பிடலன்னா சாப்பிட வச்சு கூப்பிட்டாங்க, அப்புறம் பேசணும்னு சொன்னார். நீங்கள் என்ன கூப்பிட்டு போய் டிஃபன்லாம் நாங்கள் ஆக்சுவலாக சாப்பிடாம தான் வந்தோம். காலையில் வந்தீங்க நீங்களும், நம்ம ஃபோட்டோகிராஃபர் வந்தோம். நம்ம நண்பர் ஸ்ரீராம் செல்வராஜ் இருக்காரு, அவரும் நானும் தான் வந்தோம். அந்த இப்போ அவர் ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நண்பர். அது ஒரு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஸோ அப்போ ரஜினி சார் எங்கே பார்க்கும்போது என்னையும் ஸ்ரீராம் செல்வரை பார்க்கும்போதே இங்கே தூரத்தில் பார்க்கும்போதே சிரிப்பார், கூப்பிடுவார். ஆனால் என்ன ஒன்றுனா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டைரக்டரை போய் கேட்க சொல்லிடுவார். டைரக்டர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எடுக்கணும். அவர் ஓகேன்னு எனக்கு ஓகே அப்படிம்பாங்க. நிறையா விஷயங்கள் எடுத்தது. இந்த சாப்பாடு விஷயம் வரும்போதுக்கு ஞாபகம் வந்ததுனால பகிர்ந்துக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சு தான் எங்களை கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட சொல்லி பண்ணுவீங்க. ஸோ இப்படி நிறைய அனுபவங்கள் வந்து இருக்குது. ஸோ அடுத்தவங்க இப்போ இது வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து சாப்பிட்டுட்டு தான் பேசணும், அவர் வீட்டில் 24 hours சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும், பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து நம்ம வகையில் கேள்விப்படும்போது ரஜினி சார் சாப்பிடுவாங்க, சாப்பிட்றான்னு சொல்லி பேசி அவர் வந்து யாரையுமே ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா கரெக்டாக அடையாளம் தெரியும் அவருக்கு. ஒரு தூரத்தில் நின்று அவங்க இருந்தால் கூட என்ன பார்க்க வந்தாங்களான்னு ஃபஸ்ட்டு போய் கேளுங்கம்பார். கேட்டுட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கொடுங்க அப்படிம்பார். வீட்லேயும் சரி லொக்கேஷன்லேயும் சரி போய் என்ன தான் போய் கேட்க சொல்லுவார். நான் தான் போய் கேட்பேன், என்ன சார் சாரை பார்க்க வந்தாங்களா என்னங்கிறது கேட்பேன். ஆமாங்க சாரை பார்க்கணும்னா உடனே நான் ஒரு காப்பியா டீயா என்ன இருக்கோ மோரா ஜூஸா எது இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சார்கிட்டே நான் சொல்லுவேன். இந்த மாதிரி என்ன ஏதோ எடுத்தோடனே ஏதாவது கொடுத்தீங்களான்னு தான் கேட்பார். என்ன நான் இல்லைன்னா கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் கேப்பில் வந்து உடனே கூப்பிட சொல்லுவார். கூப்பிட்டு ஜெயர்படி உட்காந்து பேசுவார். அவர்கிட்ட அது ஒரு பழக்கம். யாராக இருந்தாலும் அவருக்கு தெரியும் என்னை பார்க்க வந்தாங்களா ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுங்க ஏதாச்சும் அப்படிம்பார். வீட்லேயும் அதே மாதிரி தான். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் வரத்துக்கு முன்னாடி கொடுத்துடணும். அந்த ஸ்பீடு அவருக்கு இருக்கணும்.
அது நல்ல விஷயம். வந்தவொடனே அதான் கேட்பாரு, குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு. அது என்னைய அவங்ககிட்ட அவங்க வந்து சாப்பிடலன்னு சொல்லிட்டாலே வந்துடும், ஏன் கொடுக்கல அப்படின்னு பாரு. அவங்க வேண்டாம்னா கூட ஒரு அடியாவது கொடுப்பேன் நான். எங்க அப்பா அம்மா எனக்குன்னு வந்து கல்யாண செலவு எதுவுமே பண்ணல. எல்லாம் ரஜினி கம்ப்ளீட் ரஜினி சாரு அம்மா, அம்மாவும் சாரும் நான் வந்து என்னைக்குமே மறக்க கூடாது. இப்போ காலையில் 6 மணி ஷூட்டிங் இருக்குது, சன்ரைஸ் ஷாட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நைட்டு 9-10 மணி விட்டால் கூட, இல்லை 12-2 மணி கழிச்சிட்டு போனால் கூட, அதுக்கப்புறம் போய் அவர் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்டு தூங்கி திரும்ப வருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த? ஆமாம். இப்போ வந்து ஈரத்துண்டு குளிச்சுட்டு அந்த ஈரத்துண்டே கட்டிக்குவார், பெரிய துண்டாக இருக்கும். அது கட்டிக்கிட்டு போய் உட்காந்தாருன்னா 1/2 hour 1 hour